ஜனநாயகன் படத்தை விட இந்த படம் ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போச்சு அப்படிங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த கதையை சொல்கிறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அரசியல்வாதி சினிமாவில் நடிக்கூடாதுன்னு எந்த சட்டமுமே இல்லை. இப்படி என்ன பிரச்சனைனா, மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு மக்கள் நலனை விட்டுட்டு நடிக்க போயிட்டீங்கிற பேச்சு. அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் நடிக்கலாமான்னா அதுவும் பிரச்சனை தான். அப்படி என்னப்பா, ஆளுங்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அரசியல் இருப்பியா? எதிர்கட்சியாக இருந்தால் நீ என்ன பார்ட் டைம் தான் பாலிடிக்ஸா அப்படின்ட்டு. அரசியல் வந்துட்டா கொஞ்சம் நடிக்கிறதுக்கு எதுவும் சட்டத்திட்டம் இல்லைனாலும் கொஞ்சம் நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். கமல்கே சம்பந்தம் படத்தில் கமலஹாசன் சிம்ரன் ஒரு ஸ்டேஜில் பிரேக்கப் ஆயிடுவாங்க. அப்போ கமலஹாசன் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொல்லை, பொண்ணாக பார்க்குறாங்க. இதில் என்னமோ நான் டாக்டர் பொண்ணு தான் விரும்புகிறேங்கிற மாதிரி 4-5 டாக்டர் பொண்ணாக கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி விஜய் சிஎம் ஆன உடனே எதுவும் நடிகர்கள்னாலே உடனே தமிழ்நாட்டு மக்கள் கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா டக்குன்னு பல நடிகர்கள் பல நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. நம்ம காஞ்சனா ஹீரோலாம் டக்குன்னு திருச்சி கிழக்கு அப்படி எல்லாமே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஒன்றும் சத்தத்தை காணும். சரி, ஜனநாயகன் படம் 3 மணி நேரம் ஓடுது. அதை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். வில்லனுக்கும் மிகப்பெரிய பில்டப். ஓகே, அவர் தர்மேந்திராவை பையனாக இருக்கலாம், அதுக்காக அவருக்கு இவ்வளோவா கொடுப்பீங்க வெயிட்டேஜ்? சரி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு 2 பேரும் அழகாக இருக்காங்க, கொடுத்தவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால குடும்பமாக மக்கள் வர முடியாது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியாது, கூட்டமாக வந்து பார்க்க தான் போகிறாங்க. இந்த படம் வருமா, இதை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. பட் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.